இவ்விதமாய் மக்கோதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எக்ஸாம்பிள் ஆகுறாங்க, மாதிரி ஆகுறாங்க. சபை எப்படி ஆகுது பார்த்தீங்களா? இன்னைக்கு வித்தியாசமான மாதிரிகளை, விகற்பமான மாதிரிகளை, தேவசித்தம் இல்லாத மாதிரிகளை ஜனங்களுக்கு காண்பித்தபடியால சபைகளெல்லாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. பாட்டே இருக்குது. என்ன பாட்டு? நாங்க வேற மாதிரி ப்ரோ. அதுவும் கிறிஸ்தவ பாட்டு தான். நாங்க வேற மாதிரி ப்ரோ. இந்த மாதிரி என்ன செய்யும்? சபையை அதே மாதிரி தான் உருவாக்கும். பவுல் தன்னை போல தோற்றத்திலே மனிதர்களை உருவாக்கவில்லை, வார்த்தையிலே உருவாக்கினார் ஜனங்களை. மாதிரிகள் ஆனீர்கள். எக்ஸாம்பிளா இருக்கணுமா சபை? இந்த சபையை பார்த்து அகயாவில் இருக்கிறதான சபைகளுக்கும் மக்கோதோனியா சபைகளுக்கும் சாம்பிள் கிடைக்குது, எக்ஸாம்பிள் கிடைக்குதுங்க, பேட்டர்ன் கிடைக்குது, மாடல் கிடைக்குது. ஒவ்வொரு சபைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு சபையும் பார்த்து பிரம்மாண்டத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட மாதிரியை ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த செட்டு எங்க வாங்குனீங்க? இந்த சேர் எங்க வாங்குனீங்க? இந்த மைக் எங்க வாங்குனீங்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க வாங்குனீங்க? அதே போல எங்க சர்ச்சையும் ஆகணும், நாங்களும் அதே மாதிரி இருக்கணும். இப்படிப்பட்டதான மாதிரிகள் அதெல்லாம் தேவைதான். ஆராதிக்க அதெல்லாம் தேவை, மியூசிக் தேவை, லைட் செட்டிங்ஸ் தேவை, சேர்ஸ் தேவை, எல்லாம் தேவைதாங்க. ஆனா அது ஜீவன் அல்ல. வார்த்தையே ஜீவனாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டு வசனம் இல்லைன்னா அந்த சபை எதுக்கு? சபை எதற்கு? வசனங்களை அறிவிக்கும்படி. வசனம்தான் ஜனங்களை மாதிரியாக மாற்றுகிறது. ஜனங்க மாதிரிகள் ஆக்கப்படுறாங்க. உலகத்துக்கு ஒரு மாதிரி தேவைப்படுதுங்க, எப்படி வாழ வேண்டும் என்று. நம்ம இன்னைக்கு சபையை சரிப்படுத்துகிற வேலையில் இருக்கிறோம். சபை இனி உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆனா சபை எங்க இருக்கிறது? இன்றைக்கு அந்தகாரத்திலும் இருளும் இருக்கிறபடியால் சபைக்கு இன்றைக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு சபைகளில் பெரிய எழுச்சி உண்டாகி இந்த சபைகள் எல்லாம் உலகத்துக்கு மாதிரிகளாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார்.